இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் 215 லிட்டரு ஃப்ரிட்ஜுங்க வேல்ஃபுல். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராக கூலிங் ஆகுதுங்க. இது டோர் உடஞ்சிருக்கு. ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டுதுங்க. பாயிண்ட் குறைச்சாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் கட்டி கரண்ட் பில் வேறு ஜாஸ்தியாக வந்துருக்குங்களா. இப்போ ஜீரோவில் தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு சரியாக ஒர்க் ஆகாத மாதிரி தெரியுதுங்க. எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை பார்த்து மாற்றணுங்க. ஐஸ் பாருங்கள் எந்தளவு கட்டியிருக்குன்னு. ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு தெர்மோஸ்டாட் முதல்ல கழட்டணுங்க. அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த டீஃப்ரோஸ்ட் பட்டனை ஃபஸ்ட்டு லைட்டாக டெஸ்ட் வச்சு நம்பினீங்கன்னா வந்துடுங்க. இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருப்புற நாபு கழட்டணுங்க. அதுவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடில் திருப்பி விட்டு மெல்ல நம்பி கழட்டுங்க. அதுவும் ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் தான் அது கழட்டணும். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ, சைடில் இந்த இடம் ஒன்று, அதே மாதிரி எதிர் சைடில் ஒன்று இருக்குங்க. ஃபுல்லாக ஐஸ்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழட்டுங்க. அதுக்கு அடுத்தது இந்தாண்ட ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற டெர்மோஸ்டாட் லீடு ஒயர் வெளியே வந்துடுங்க. அது ஒரு பிளாஸ்டிக் கேப் வச்சு டைட் வச்சுருக்கு. அந்த ஸ்க்ரூவை பாருங்கள் கழட்டி அதிலேயே போட்டு டைட் வச்சுங்க. மிஸ் ஆகிடும். ஏற்கனவே பாருங்கள் இந்த இடத்துல அந்த ஹோல்ஸில் போட்டு டைட் வைக்கணும். அந்த ஹோல்ஸ்லாம் துரு பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ அந்த தெர்மோஸ்டாட் லீடை வந்து நான் கழட்டிடுறேன். இது ஒரு டியூபுங்க. இது வந்து கவனமாக யூஸ் பண்ணும். வளைச்சி கிழிச்சி கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கிறது ஒர்க் ஆகாத போயிடும். இப்போ வந்து மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்தோம்னா நீளமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஸ்க்ரூவும் நீளமாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து சின்னதாக வேணுங்க. டெஸ்டர்லாம் போட்டு கழட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்குன்னே வரும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ஒர்க்குக்கோசரம் வாங்கின வேறு ஒரு பிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் இருக்கிற ஸ்க்ரூ சின்னதாக இருக்கும் 2, அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெளிவாக புரியும். பாதியில் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அப்போ என்னை குறை சொல்லக்கூடாது. தெளிவாக கவனமாக பாருங்கள். இப்போ எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைடில் விட்டு லைட்டாக நம்பினீங்கன்னா அந்த லாக் ஓப்பன் ஆகுங்க. ஐஸு நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நீங்கள் கழட்டுங்க, எல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி கவனமாக நம்பி வெளியே எடுத்திங்கன்னா அந்த முன்பக்கம் இருக்கிற அந்த ஐசர் ட்ரேவுடைய கேப்னெட் வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் அந்த தெர்மோஸ்டாட்டில் இருக்கும். அதை கழட்டிக்குங்க. ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்த மாதிரியே மாட்டினாலும் சரி, அது எப்படி மாற்றினாலும் சரிங்க. பல்பையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த செட்டு தனியாக வந்துடுதுங்க. இங்கே 2 லாக் இருக்கும். அது கவனமாக நம்பி வெளியே எடுங்க. சிலது ஸ்க்ரூ போட்டிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லாக் டைப். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இருக்கும். இது ஓவர் கூலிங் ஆகும் பொழுது இந்த கேஸுடைய தன்மை கெட்டு போய் உங்களுக்கு இது கெட்டு போயிடுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திருப்பினீங்கன்னா நல்லாவே இருக்கும். இது ஒரு 400 ரூபா வரும். அடுத்து இந்த கேஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூலிங் ஆகிருக்கும். அந்த கூலிங்லேயே அது கண்டினியூவாக ரன்னிங் ஆகும்பொழுது தெர்மோஸ்டாட் வீக் ஆகிருக்கு. மரக்கட்டை மாதிரி ஆகிடுச்சுங்க. இதுவும் தனியாக கிடைக்கும். கவனமாக கழட்டி இந்த அளவு கொண்டு போய் காமிச்சு அதே அளவுள்ள கேஸ் கட் கொண்டாந்து மாற்றணுங்க. அடுத்தது இந்த டோரில் இருக்கிற அந்த பீஸ் கட் ஆகிடுச்சு. அதனால் ஸ்க்ரூ போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த சைடு போட்டுருக்கு, இந்த பக்கம் வந்து ஸ்க்ரூ போட்டிருக்கேன். இப்போ பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகுதுங்க. ஃபுல்லாக ஐஸ் கட்டும்போது இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி உடஞ்சிருங்க. அடுத்தது இந்த தெர்மோஸ்டாட் கொண்டான்ட்டேன். சேம் பீஸ் வேல்ஃபுல்துங்க. இப்போ வந்து இருந்த மாதிரியே ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாபை ப்ரெஸ் பண்ணி உட்கார வச்சு திருப்பி பார்த்துக்குங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு, இல்லை ரிவேர்ஸில் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா போதுமானது. அடுத்து டீஃப்ரோஸ்ட் சுவிட்ச் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்ததாக இதை மாட்டணுங்க. ஒயர் இருந்த மாதிரியே கொடுத்துட்றேன். இது மாற்றி கொடுத்தாலும் தப்பு இல்லைங்க. ஏன்னா இது வந்து சுவிட்ச் டைப். இந்தாண்டு இருக்கிறது அந்தாண்டையும், அந்தாண்டு இருக்கிறது இந்தாண்டையும் கொடுக்கலாம். இப்போ பல்பையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே மாட்டி விட்டு அதை வந்து அந்த ஃப்ரிட்ஜர் ட்ரேவில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒயர்லாம் உள்ளே தள்ளி விட்டு கரெக்டாக கச்சிதமாக உட்கார வைங்க. அந்த கழட்டின லாக்லாம் கரெக்டாக உட்காரும். அப்படியே தள்ளி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஹோல்ஸ்லாம் சரியாக தெரியும். அப்படிலாம் கரெக்டாக உட்கார வச்சு படிமானம் பண்ணி அதுக்கு அடுத்தது ஸ்க்ரூ பண்ணுங்க. இப்போ டாப்பில் இருக்கிற ஸ்க்ரூ நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜரில் ஐஸ் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணீர் தெளித்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வெளியே எடுக்கணுங்க. கம்பி விட்டோ அல்லது ஏதாவது கூரான பொருளை வச்சு கத்தி வச்சோ நம்பினீங்கன்னா அந்த ஐஸ் ட்ரேவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் லைனிங் இருக்கும்.
அந்த லைனிங் டியூப் காயம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 3500 4000 செலவு பண்ணும். ஆனாலும் ஃப்ரிட்ஜு பழைய மாதிரி வேலை செய்கிறது டவுட் தாங்க. அதனால் ஐஸ் கட்டிடுச்சுன்னா நீங்கள் பொறுமையாக ஐஸ்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுங்க. அதே மாதிரி துணியை போட்டு மூடும் பொழுது ஃப்ரிட்ஜு மேலே அந்த கேஸ்கட்டில் அந்த துணி மடங்கி வரும்பொழுது இந்த கேஸ்கட் வேஸ்ட்டாக போகுதுங்க. இதுதாங்க இந்த டூல். இது ஹார்ட்வேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வரும். இதோடைய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி பிட்டு வந்து நீங்கள் பல மாதிரியே அது யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்து குட்டன் போட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தெர்மோஸ்டாட் லீடு வந்து பார்த்திங்கன்னா இருந்த மாதிரியே அதில் மாட்டி கரெக்டாக அந்த எண்டில் லாக் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணி விட்டு கொண்டு போய் அந்த ஸ்டெப்பில் உட்கார வச்சு படிமானம் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்க்ரூ போட்டு டைட் வைங்க. சில நேரத்தில் கழட்டின பிறகு அந்த ஸ்க்ரூ செட் ஆகாது. அதனால் கொஞ்சம் மொத்தமான ஸ்க்ரூ கூட போட்டு டைட் வச்சுக்கலாம். ஆனால் அது டைட் கரெக்டாக இருக்கணுங்க. அதுக்கடுத்து டியூப் வந்து இடைஞ்சல் இல்லாமல் உள்ளே தள்ளி விட்டுக்குங்க. அந்த டியூப் வளையக்கூடாது. பாருங்கள், இந்த லைனிங் தான் வந்து கேஸ் இந்த ஃப்ரிட்ஜர் ட்ரேக்குள்ளே இதில் வந்து போகும். இது வழியாக போய் தான் கூலிங் ஆகும். இதில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஒரு ஓட்டை விழுந்தாலும், அதாவது தகரம் வந்து மெலிசாக இருக்கும், அலுமினிய சீட்டு, சின்ன ஓட்டை விழுந்தாலும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜர் வேலை செய்யாது. இப்போ அதே அளவு காட்டி கேஸ் கட் கொண்டான்ட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு மூலையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி அப்படியே அழுத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே நுழையும் பொழுது அந்த சவுண்டு ஸ்டெப்பு சவுண்டு கேட்கும், உட்கார்ற சவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டு டோர் சாத்தி பாருங்கள். படிமானம் ஆகலைன்னா இதை அப்படியே திருப்பி கீழ் பக்கம் இருக்கிறது மேலேயும், மேலே இருக்கிறது கீழேயும் வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ் கட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால தெர்மோஸ்டாட் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆகாது. கூலிங் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக விரயமாக அந்த டோர் வழியாக போயிட்டுருக்கும். அப்போ கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாகும். ஃப்ரிட்ஜுடைய கம்ப்ரஸரும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பர்ஃபெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த கேஸ் கட்னால நிறைய பிரச்சனை வருதுங்க. அதாவது கூலிங் சரியாகாது, உள்ளே இருக்கிறது கெட்டு போகிற பொருட்கள், அதாவது கெட்டு போயிடும். தண்ணீர் வந்து தேவலை மாதிரி அதில் வந்து நிற்கும். அதெல்லாம் இந்த கேஸ் கட் தான் காரணங்க. இப்போது ஆன் பண்ணி பார்க்குறேங்க. பாயிண்ட்டு மீடியமாக வச்சுருக்கேன், அதாவது லோவில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் புறம் கூலிங் ஆகுங்க. இந்த சைடில் இப்போ நான் கை வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல அங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக கூலிங் ஆகுங்க. குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் கம்பல்சரி ஓடி ஃப்ரிட்ஜு கூலிங் ரீச் ஆனதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகும். கொஞ்சம் பாயிண்ட் சேர்த்து வச்சு உள்ளே என்னென்ன பொருள் அவங்க வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேங்க. ஒரு 5.5 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. என்னுடைய சேனலில் இந்த ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் இன்னும் ஃப்ரிட்ஜ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், தண்ணி மோட்டர் சர்வீஸ், தண்ணி மோட்டர் ஸ்டார்டர் சர்வீஸ், ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது, இன்னும் எக்கச்சக்கமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ பர்ஃபெக்டாக கூலிங் ஆகுதுங்க. உங்களுக்கு எந்த இடத்துலையும் காற்று கூலிங் லீக் ஆகலைங்க. கேஸ் கட்டும் பர்ஃபெக்டாக படிமானம் இருக்குங்க. லைட்டாக கொஞ்சம் கேப் இருந்தாலும் நீங்கள் திறந்து மூட சரியாக போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா.